எஃப்ஐஆர் போட்டு லீகலாக தான் ட்ரை பண்ண முடியும். எங்கேயாவது தப்பு நடந்துட்டா என் வேலை போகிறது மட்டும் இல்லாமல் எங்கள் நெட்வொர்க்கோட என்டையர் லைசன்ஸையும் கேன்சல் பண்ணிவிடுவாங்க. உனக்காக ஐ வில் ட்ரை. தேங்க்ஸ் சார். நம்பர் சொல்லு. 986-354-8823. யாகு. எஸ் சார். நான் ஒரு நம்பர் சொல்ல நோட் பண்ணிக்கோ. 986-354-8823. இதோட அட்ரஸ் எனக்கு அனுப்பிச்சு வை. ஓகே சார். சிவா, நீ கேட்ட நம்பரோட அட்ரஸ் மெசேஜ் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோ. ரொம்ப தேங்க்ஸ் சார். யாருன்னு உங்களுக்கு காட்டுறேன். கோட் சூட் போட்டுக்கிட்டு ஸ்டார் ரூமில் கால் மேலே கால் போட்டுக்கிட்டு 10 பேரை வேலைக்கு வச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் பணத்தை அடிக்கிறான். இதெல்லாம் போலீஸ்க்கு தெரியாமல் இருக்கும். இந்த வயசில் அவனுக்கு புத்தி இவ்வளோ வேலை செய்யுதுன்னா என் வயசுக்கு புத்தியும் சக்தியும் எந்த அளவுக்கு வேலை செய்யும் நான் அவனுக்கு காட்டுறேன். தட்டுறோம் தூக்குறோம் 4 பங்கம் பிரிக்கிறோம். சுரேஷ், ரமேஷ் 3 பேர் தானே இருக்கோம். 4வது பங்கு யாருக்கு? திருப்பதி ஏழுமலையானுக்கு ரமேஷ். தான். ஆனா அவரு செத்து 6 மாசம் ஆச்சு. எவனோ ஒரு படுபாவி வந்தா 1 கொடுத்தா 10, 10 கொடுத்தா 100ன்னு ஆசை வார்த்தை காமிச்சா. நான் எவ்வளோ சொன்னேன், அதெல்லாம் நம்பாதீங்கன்னு. நம்ம தான் கஷ்டப்படுறோம், நம்ம பிள்ளையாவது நல்லா இருக்கட்டுமேன்னு பயக்காடெல்லாம் வித்து, அது மட்டும் இல்லாம ஊர்ல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் 5, 10ன்னு திருப்பி தரேன்னு சொல்லி வாங்கி எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த பாவி பயக்கிட்ட கொடுத்துட்டாரு. நாசமா போற பாவி மவ ஒரே ராத்திரியில எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடிட்டான். அம்மா வேலைக்கு போயிட்டு வராமா? சரிப்பா. நாங்க போலீஸ்ல கூட போய் முறையிட்டோம். ஆனா அவங்க அப்ப கூட எங்களை தான் குத்த சொன்னாங்க. ஊருக்காரங்கெல்லாம் கொடுத்த காசை கேட்டு அவரு ரொம்ப நெருக்குனாங்க. வேற வழி தெரியாம தண்டவாளத்துல போய் தலைய கொடுத்துட்டாரு. பிள்ளைக்கு கூட அப்பா செத்தது தெரியாது. அப்பா வெளியூர்ல வேலை பாக்குறாருன்னு சொல்லிருக்க. அவனை பத்தி வேற ஏதாவது தெரியுமா? ஒரு நம்பர் 1 கொடுத்தான், ஆனா அதுவும் ஆஃப்ல தான் இருக்கு. சார் அந்த அட்ரஸ் கரெக்ட். அந்த ஃபேமிலியும் சீட் பண்ணியிருக்கான். அப்படியா? அவங்க கிட்ட அவனோட இன்னொரு ஒன்று கிடச்சிச்சு சார். அதோட அட்ரஸ் மட்டும் வேணும் சார். நீ நம்பர் அனுப்பு. அனுப்புகிறேன் சார். தேங்க்யூ. நிறுத்துங்க. என்ன தம்பி? எங்க அப்பா ஃபோன் நம்பர் இருந்தா கொடுங்கண்ணா. எங்க அம்மா அப்பா வருவாருன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எங்க அம்மா என்ன ஸ்கூலுக்கே அனுப்பல, வேலைக்கு தான் அனுப்புறாங்க. எல்லா பாடத்துலயும் நான் 100க்கு 90க்கு மேலேயே வாங்குவேண்ணா. எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு, அப்துல் கலாம் அங்கிள் மாதிரி ஆகணும்னு. படிச்சா கன்ஃபார்மா அப்துல் கலாம் அங்கிள் மாதிரி ஆயிடுவேன். அப்பா கிட்ட கண்டிப்பா சொல்றேன். அடுத்த மாசத்துல இருந்து நீ நிச்சயம் ஸ்கூலுக்கு போவ. தேங்க்ஸ்ண்ணா. சொல்லு சிவா. சார் தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றிட்டேன், பட் கிடைக்கல. ஆனால் ஒரு லூப் கிடச்சிருக்கு. நீங்கள் தான் மறுபடியும் ஹெல்ப் பண்ணணும். ஓகே, டெஃபினெட்லி. இதுவரை 90% பப்ளிக்கோட அட்ரஸ் ப்ரூஃப் வச்சு தான் சிம் வாங்கியிருக்காங்க. அதுவும் ஏமாந்தவங்களோட அட்ரஸ் ப்ரூஃப் வச்சு தான் வாங்கியிருக்காங்க. அவனோட பேட் டைம் என்னோட அட்ரஸ் ப்ரூஃபும் வாங்கியிருக்கான். கண்டிப்பாக என்னோட அட்ரஸில் ஒரு சிம் வாங்குவான். அப்படி வாங்கினா அந்த நம்பர் எனக்கு வேணும் சார், ப்ளீஸ். அவன் எங்கள் நெட்வொர்க்கில் வாங்கியிருந்தான்னா உங்களோட ஃபோட்டோ ஐடியை ஸ்கேன் பண்ணி அது என்ன நம்பர்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அவன் வேறு நெட்வொர்க்கில் வாங்கியிருந்தான்னா இட்ஸ் குவைட் டிஃபிகல்ட். அவன் என்ன மட்டும் ஏமாத்தலை சார், தமிழ்நாடு முழுக்க எவ்வளோ மக்களை ஏமாத்திருக்கான் சார். நிறைய பேர் சூசைட் பண்ண வச்சிருக்கான். பல குடும்பங்கள் நடுரோட்டில் நிற்குது. குழந்தைங்க அனாதையா படிக்க வழி இல்லாம வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. அவன் என்னமோ ஒருத்தனை கூட ஏமாத்தக்கூடாது. உன்னோட இந்த சின்சியர் எஃபர்ட்ஸ்க்கு என் லிமிட்டையும் தாண்டி என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ கண்டிப்பாக பண்ணுறேன். உன் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃபை வாட்ஸ்அப்பில் அனுப்பி வை. எஸ் சார், இப்போ உடனே சென்ட் பண்ணுறேன். சொல்லுங்க ஜி. சுதீர், ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும்டா. சொல்லுங்க சார். சிவாஜி நம்பர் 1 திருமஞ்சன வீதி. தம்பி ஒரு சிம் கொடுப்பா. என்ன சிம் சார் வேணும்? ஏதாவது ஒன்று.
நீ அனுப்புன அட்ரஸில் ஒருத்தர் முசியில் சிம் கார்டு வாங்கியிருக்கான். ஓ உடனே அந்த நம்பர் அனுப்பி விடுறேன். சார் சொல்லுங்கள். சிவா, உன் அட்ரஸ் ப்ரூஃபை வச்சு முசிறியில் ஒருத்தன் சிம் கார்டு வாங்கியிருக்கான். இப்போ அந்த நம்பர் முசிறி டு கரூர் பைபாஸ் டவரில் மவுண்ட்டில் இருக்கு. நான் இப்போ அந்த நம்பரை உனக்கு சென்ட் பண்ணுறேன். கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கோ. சார் தேங்க்யூ ஸோ மச் சார். சுரேஷ் ஊத்துவா தண்ணி போ. உடனே கிளம்பணும். எங்க முசிறி. இதை முடிக்காம நாங்கள் முசிறிக்கு வர மாட்டோம். போலாம் பாஸ். ஒரு கிலோ தங்கம் 5 லட்சமா? வெயிட் பண்ணுங்க. என்ன மாமா சொல்ற? மாமா ஊரு ஃபுல்லாக மோசடிக்கும் போல் ஏகப்பட்ட பேர் சுற்றிட்டு இருக்கானுங்க. டூப்ளிகேட்டாக இருக்க போதியா? நானே ஒரு பீஸ் வாங்கிட்டு வந்து பக்காவாக செக் பண்ணிட்டேன். ஒரிஜினல் தங்கமாமா. உண்மையாக சொல்கிற? சுத்தமான தங்கமா? ஆமாம் ஆமாம், ஒருத்தர் 2 பேர் இல்லை, ஆல்ரெடி 10 பேர் வாங்கிட்டு போயிட்டாங்க. எல்லாமே ஒரிஜினல். மாமா உலகிட்டு இருக்காங்க. கையில் ஒரு 10 லட்ச ரூபா இருக்கு. நேராக போகிறோம், ஒரு 2 கிலோ தங்கத்தை அள்ளுறோம். எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா? என்ன சுரேஷ்? திருப்பதி ஏழுமலையா பார்ட்னர் வேலையை காட்ட ஆரம்பிச்சார் ரமேஷ். வாடா. ஐயோ பேரர்ப்பா. அட விடுங்க, ஏதோ ஒன்று. 450 ரூபா சார். டேக் த 500 50 ரூபா டிப்ஸ். டேய், கரூருக்கு பெரம்பலூர்லேருந்து எந்த ரூட்டா பக்கம்? எதில் போகிறீங்க? உங்க பாருக்கு வெளியே நிக்கிற பெரிய காரு எங்க கார் தான். நேராக போனால் கூட்டு ரோடுண்ணே, லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக போனால் கரூர்ண்ணே. கரூரா? அப்ப கரூர் போயிடலாமா? கண்டிப்பா போறோம் சுரேஷ். கரெக்டா வரோம். வாடி சொல்லுங்க. பிரதர் பிரதர் சொல்லுங்க. உள்ள கரூருக்கு வழி கேட்டு இருந்தீங்க. நானும் கரூர்காரனா. நான் வேணா வழி காட்டுறேன். எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக போக வேண்டியிருக்கு. உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லைன்னா? யாழினி, சாப்பிட்டு மாத்திரை சாப்பிடணுமா? மறந்துடாத. போடுறேம்மா. மாத்திரை சாப்பிட்டேம்மா. பிரதர் இவ்வளோ தூரம் கொண்டாந்து ட்ராப் பண்ணீங்க, ரொம்ப சந்தோஷம். அடுத்த முறை வரும்போது கண்டிப்பாக நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணுறீங்க. கரூர்லேயே நானா பெரிய ரியல் எஸ்டேட் புரோக்கர் பிரதர். ஓகே பிரதர். தேங்க்யூ. ஓகே பிரதர். வராது. எடுங்க பாஸ். அன்டைத்தில் பணத்தை எடுத்துட்டு ஏமாற போறாங்க. நம்ம பகல்லே பணத்தை கொடுத்து பல்ப் வாங்கியிருக்கோம். அந்த மொட்டையை அடிச்சு தூக்குங்க பாஸ். இவ்வளோ சீக்கிரமா இல்லை. எல்லா விஷயத்துக்கும் உடம்பு யூஸ் பண்ணக்கூடாது, புத்தியும் யூஸ் பண்ணும். கரூர் போலீஸ் ஸ்டேஷன் நம்பர் வேணும். வணக்கம் சார். ஹலோ, கரூர் போலீஸ் ஸ்டேஷனா? எஸ் சொல்லுங்க. கரூர் டு கோயம்புத்தூர், திருப்பூர் டு சென்னை. கனெக்டிங் ஹைவேல 2 வண்டியில் 5 கோடி ட்ரக்ஸோட எஸ்கேப் ஆயிட்டு இருக்காங்க. முடிஞ்சா பிடிச்சிக்கோங்க. ஹலோ, நீங்க யாரு? எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ, கரூர் கோவை சென்னை டெர்மினல் லாக் பண்ணி எல்லா வண்டியும் செக் பண்ணுங்க. இந்த ஊர்ல ஒரு 15 பேரை ரெடி பண்ணிட்டேண்ணா. எவ்வளோ தேரும்? எல்லாம் வெல் பார்ட்டினா ஒவ்வொருத்தையும் 20 லட்சம் 50 லட்சம் தருண்ணா. இந்த ஊர் நமக்கு கொலை குத்துன. இந்த டீல் முடிஞ்ச உடனே 11 chicks for you. 30 விளையாடலாம். ஓகேண்ணா. சார், கரூர் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறேன். போலீஸ் உங்களை ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டாங்க. பணத்தோட உடனே ஹோட்டலேருந்து எஸ்கேப் பாருங்க. எடுப்படி பயங்கரமாக இருக்குது சார். ஹலோ. வந்துடுறேன், இங்கே இருக்கு. ஒட்டாக்கோ கம்மியா கம் புள்ளை யாரையும் உடாக்கீங்க. டோர் உடனே க்ளோஸ் பண்ணுங்க. எல்லாரும் விளையாடுங்க. ஓகே குயிக் குயிக். எல்லாரும் போயிட்டு நாளைக்கு வாங்க. சார் பிஸியாக இருக்காரு. கிளம்புங்க. தம்பி தம்பி இருமாப்ல. ஏய் கதம்புடா. ஏய் டக்குனு நடந்து வாக் பண்றா. இந்த 5 நிமிஷத்துல நேரத்தை காலி பண்ணும். ஏய் நீ என்ன பண்ற? சீக்கிரம் குயிக். ஏய் ஜாகிரதை. ஏய் நீங்க பொறுமை பண்ணிட்டீங்க. சீக்கிரம்டா. கிளம்புடா.
எனக்கு என்னமோ இது ரூமர் கால் மாதிரி தெரியல சார். உங்க ஃபோன் அடிக்குது பாருங்க. சார் யாரு? ஒய்ஃப் சார். அந்த நம்பர் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் வந்துதா? சார் நமக்கு வந்த இன்ஃபர்மேஷன் படி அந்த கடத்தல் கும்பலை அரெஸ்ட் பண்ணிட்டா கன்ஃபார்ம்டா நமக்கு ரிவார்டு தான் சார். அப்படியா? 1 மினிட் அரே. ராமோதரன் டிவில எல்லாம் டக்குன்னு செக் பண்ணி அனுப்புங்க. இந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னு சொல்கிறீங்களா? நேரா பண்ணுங்க ஜவர் பஜார். ஏய் முத்துப்பாண்டி கம்மியா. வெளியில போய் இமிடியேட்டா போலீஸ் இருக்காங்க செக் பண்ணு. சரிங்க சரிங்க. நம்ம டைம் எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. நான் சொன்ன மாதிரி இது ரூமர் காலாக தான் இருக்கும். என்னாச்சு பாஸ்? இப்போ பாருங்க வேடிக்கை. அண்ணே மெயின் ரோட்டில் உள்ள 2 ஜங்ஷனையும் போலீஸ் பிளாக் பண்ணிட்டாங்கண்ணே. இந்த ஏரியாவே ஏதாவது ஒரு சந்தில் மணி லோட் பண்ண வண்டியை பார்க் பண்ணுங்க. ஓகே, யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி பார்த்துக்கோங்க. அலி மார்னிங் போய் எடுத்துக்கலாம். இப்போ போங்க. யூ கேர்ஃபுல்லா. டேக் கேர். சீக்கிரம்டா, யாருக்கு சந்தேகம் வரும் கிளம்புடா. 1 2 3 டேய் இதான் நமக்கு சேஃபான இடம். அண்ணன்கிட்ட நான் பேசிக்கிறேன், நீ பேசாம இரு. யாருப்பா நீ? வணக்கங்க, உங்க முதலாளி தான் அனுப்புனாருங்க. ஏன் ஓனர் தேவராஜ் சிங்கப்பூர்ல இல்ல? இல்லைங்கண்ணா, அவர் தான் அனுப்புனாங்கண்ணா. நாங்க பிடிங்க. அப்ப என் ஓனர் தான். சரி, வண்டி உள்ள என்ன ஆகுது? பஞ்சு மூட்டைங்க. பஞ்சு மூட்டையா? ஆமாங்கண்ணா. எப்போ வந்து எடுத்துக்குவேன்? கிளம்புற ஒரு 4 மணிக்கு வந்து எடுத்துக்கிறேண்ணா. சரி கிளம்புங்க. சரிங்க. வரோம் சார். சார் வண்டி ஒரு குடோன்குள்ள சேஃப்டியாக நிறுத்தியாச்சு, எந்த ப்ராப்ளமும் இல்லை. கண்ணா பூச்சி ரே ரே கண்டு பிடி ரே ரே. ஆடிய முடியல, அதுக்குள்ள தலை. சொல்லியா? யோ, ஃபோன் பண்ண என்ன? ஃபோனை கட் பண்ணு. எஸ்பியோட பேசிக்கிட்டு இருந்தேன், அதான் ஃபோனை கட் பண்ணையா. யோ, உனக்கு வாய்க்கரிசி போட்டு தானே இங்கே பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். அப்புறம் என்ன பிடிக்க வந்த? உன்னை யாரையா பிடிக்க வந்தா? ஹைவேல கடத்தல் நடக்கிறதா ஃபோன் வந்தது, அதான் செக் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ சொல்லியா என்ன விஷயம்? ஹலோ ஹலோ, லைன்ல இருக்கியா? ஹலோ தூக்குங்கடா அவனை.